ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி டெட்பூல் அண்ட் வுல்வரின் ரிலீஸ் ஆகிடுச்சு. படமும் பயங்கர மாசா இருக்கு. நம்ம போன வீடியோல சொன்ன மாதிரி எதிர்பார்த்த கேமியோ எல்லாமே இருக்கு. சரி வாங்க படத்தோட ரிவ்யூவை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வெல்கம் டு தி ஃபிலிம் பேப்பர்ஸ். முதல்ல ஒன்று முக்கியமா சொல்லிடுறேன், இந்த மூவியை குழந்தைங்க பார்க்க வேண்டாம். இந்த படம் டிஸ்னியோட முதல் R-rated படம். நிறைய வன்முறை காட்சிகள், ரத்தம் தெரிக்கும் காட்சிகள் அதிகமாவே இருக்கு. மேலும் டெட்பூல் கதாபாத்திரம் சூப்பர் ஹீரோ கதாபாத்திரம் கிடையாது. இதை இன்ஸ்பயர்டாக குழந்தைகள் எடுத்துக்கவே கூடாது. டெட்பூல் ஒரு செல்ஃபிஷ் அடல்ட் ஹீரோ அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த கதாபாத்திரம் அப்படிதான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. தனக்குள்ள இருக்கும் வேதனையை வெளிக்காட்டாம இருக்க கிண்டலாகவும் ரெட்டை வசனத்துடனும் ஃபோர்த் வால பிரேக் செஞ்சு பேசுறதுதான் இதோட வேலை. இதுல கெட்ட விஷயங்கள் நிறையவே இருக்கு. மேலும் தமிழ் டப்பிங்ல முகம் சொல்லிக்கிற அளவுக்கு கெட்ட வார்த்தைகள் படத்துல அதிகமாவே இருக்கு. தயவு செய்து குழந்தைங்க மற்றும் குடும்பத்தோட இந்த படத்தை பார்க்க போக வேணாம். அப்போ வேற யாரெல்லாம் படத்துக்கு போலான்னா கண்டிப்பா 18 வயதுக்கு மேல இருக்கிறவங்க. அதுல பேசுற விஷயத்த காதுல வாங்காம கதையையும் விஷுவலையும் என்ஜாய் பண்ண தெரிஞ்சவங்க, ஆக்ஷன் விரும்பிகள், மார்வல் ஃபேன்ஸ்லாம் கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கலாம். இதெல்லாம் ஓகே. சரி, படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா படம் செம்மையா இருக்கு. 10 நிமிஷத்துக்கு ஒரு டைம் தியேட்டர்ல கிளாப் வந்துட்டே தான் இருக்கு. 2 hours டைம் போனதே தெரியல. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எடுத்திருக்கலாம்னு தோணும். டெட்பூல் அண்ட் வுல்வரின் கேரக்டர்ஸ்க்கு ரயன் ரெனால்ட்ஸ், ஹியூ ஜாக்மேன் தவிர வேற யாராலையும் நடிக்க முடியாது. அந்த அளவுக்கு கேரக்டராவே வாழ்ந்திருக்காங்க. எப்படியோ லோகனை காமிக் சூட்ல பார்த்தாச்சு. கதை சிம்பிள் தான், ஆனா புரிதல் ரொம்பவே பெருசு. கதைக்களம் வித்தியாசமா இருக்கு. இது புதுசா படம் பார்க்க வரவங்களுக்கு கண்டிப்பா குழப்பமா இருக்கும். மார்வல் பற்றிய பேசிக்கான விஷயங்கள், கதாபாத்திர அடையாளங்கள் தெரிஞ்சாதான் படம் உங்களுக்கு புரியும். பட் மார்வல் ஃபேன்ஸ் பயங்கரமா இந்த படத்தை என்ஜாய் பண்ணலாம். ஃபுல்லி ஃபன் லோடட் தாங்க. இவ்வளவு நாள் வெயிட் பண்ணதுக்கு ஒரு பலன் கிடைச்சிருக்கு. இதுதான் உண்மையான மல்டிவர்ஸ். எண்ட் கேமுக்கு அப்புறம் கேமியோ அதிகமா இருக்கிற படம்னா இதுதான். இது டெட்பூல் படத்தோட 3rd பார்ட் மட்டும் இல்ல, எக்ஸ்மேன் யூனிவர்ஸையும் மார்வல் யூனிவர்ஸையும் கனெக்ட் பண்ற ஒரு படமா வந்திருக்கு. இதுவும் அடுத்த 2028ல வரப்போற அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்க்கான அடித்தளம். இப்போ நம்ம கதைக்குள்ள போலாமா? இது ஸ்பாயிலர் ரிவ்யூ. படம் பார்க்காதவங்க இதோட வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பாயிலர் விரும்பிகள் கண்டிப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், கதைக்களம் லோக்கில காட்டுற வாய்ட் இடத்துல தான் நிறைய சீன்ஸ் நடக்குது. அதுக்கு அடுத்தபடியா கரண்ட் லைஃப்ல தான் நடக்கிற மாதிரி இருக்கு. சில இடங்கள்ல மத்த யூனிவர்ஸ்ல நடக்கிற காட்சிகளும் வருது. படத்துல முக்கியமான கதாபாத்திரம் டெட்பூல் தான். அதுக்கப்புறம் வுல்வரின். கடைசியா லோகன் படத்துல மியூட்டன்களையும் தான் பொண்ணையும் காப்பாத்தும் போது இறந்திருப்பாரு. டெட்பூல் செகண்ட் பார்ட்டோட எண்ட்ல டெட்பூலுக்கு கிடைக்கிற டைம் டிராவல் மிஷினை வச்சு நிறைய இடத்துல டைம் டிராவல் பண்ணிட்டு வந்திருப்பாரு. தன்னோட காதலியையும் சாகாம காப்பாத்திருப்பாரு. தன் காதலி வனிசா சொன்னபடி, உன்னை இந்த மக்கள் மதிக்கணும், நீ ஒரு சூப்பர் ஹீரோ ஆகணும்ன்ற ஆசையில அவெஞ்சர் டீம்ல சேர எர்த் 616க்கு போய் டோனி ஸ்டார்க், அதாங்க அயன்மேனோட அசிஸ்டன்ட் ஹப்பிய மீட் பண்ணிருப்பாரு. ஆனா மக்களுக்காக போராடுறவங்களுக்கு தான் இந்த இடம், தனக்காக போராடுறவங்களுக்கு இல்லைன்னு டெட்பூல ரிஜெக்ட் பண்ணிருப்பாரு. அந்த சோகத்தோட அவர் யூனிவர்ஸ்க்கே போயிட்டு அந்த டைம் மிஷினை உடைச்சு போட்டுட்டு ஒரு கார் கம்பெனில சேல்ஸ்மேனா சாதாரண வாழ்க்கைய வாழ தொடங்கியிருப்பாரு. குடும்பத்தோட தம் பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்கிறப்போ TVA சோல்ஜர் அங்க வராங்க. டெட்பூல் டைம் டிராவல் பண்ணதால அவரோட டைம் லைன் எக்ஸ்டெண்ட் ஆகி பாதிக்கப்பட்டிருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட TVA சோல்ஜர், அதாவது டைம் வேரியன்ட் அத்தாரிட்டி, டெட்பூல அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. TVAக்கு அழைச்சிட்டு வந்து உன்னோட யூனிவர்ஸ் மொத்தமாவே அழிய போது, அதை காப்பாத்தணும்னா லோகன் மறுபடியும் வரணும் என அவர் தான் அந்த யூனிவர்ஸோட ஆதார சக்தின்னு சொல்ல TVA கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி டெம்பேட் மூலமா ஒவ்வொரு யூனிவர்ஸ்லயும் இருக்கிற வுல்வரினை போய் சந்திக்கிறாரு டெட்பூல். யாருமே அவர் எதிர்பார்க்கிற மாதிரி இல்ல. ஃபைனலா ஒரு வுல்வரினை கண்டுபிடிச்சு TVAக்கு கூப்பிட்டு வந்தா, இந்த வுல்வரின் ஒரு உதவாக்கர, இவனை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு 2 பேரையும் வாய்டுக்கு அனுப்பிடுறாங்க. இந்த இடத்த லோகி சீசன்ல பார்த்திருப்பீங்க. உலகத்தோட கடைசி இடம் வாய்ட். TVA டைம்லைன்ல ஏற்படுற பிரச்சனைகளை சரி பண்ணி தேவையில்லாத விஷயங்களை கடைசியா தூக்கி போடுற ஒரு குப்பை கிடங்கு தான் வாய்ட். கிட்டத்தட்ட நரகு மாதிரி தான் இது.
இந்த இடத்த அலையத் அப்படின்னு ஒரு மிருகம் பாதுகாத்து வருது. இது திரும்பி போக முடியாத இடம்தான். இங்க வந்து சண்டை போடுற டெட்பூல் அண்ட் வுல்வரின் பின்னாடி சமாதானமா ஆகிடுறாங்க. டெட்பூல் வுல்வரின் கிட்ட உன்னோட உதவி தேவை, அப்பதான் என் குடும்பம் இருக்கிற யூனிவர்ஸ காப்பாத்த முடியும், நீ இத பண்ணா உன் வாழ்க்கையில நடந்ததை நான் டிவியை கிட்ட சொல்லி மாத்துறேன்னு வாக்கு கொடுக்கறான். இந்த வுல்வரின் தன்னோட எக்ஸ்மென் டீமை தன்னோட யூனிவர்ஸ்ல இழந்திருப்பாரு, அதனால சமாதானம் ஆகியிருப்பாரு. இந்த நேரத்துல இவங்க இருக்கிற இடத்துக்கு மற்ற மியூட்டன் வேரியன்ட் வராங்க. அந்த இடத்துக்கு ஹியூமன் டார்ச்சும் வராரு. ஆனா எல்லாரையும் கைது பண்ணி அவங்க இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா கெசன்ட்ரா. அவதான் இந்த கேங்குக்கு தலைவி. கெசன்ட்ரா யாருன்னா சார்ல்ஸ் சாவியர், அதாவது ப்ரொஃபசர் எக்ஸோட இரட்டை சகோதரி. இவ ஓவர் பவர்ஃபுல்லா இருக்கிறதால இவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல. கெசன்ட்ரா கிட்ட அடிமையா இருக்கணும், இல்லனா அங்க இருக்கிற அலையத் மிருகத்துக்கிட்ட உயிரை விடணும். இந்த நேரத்துல அலையத் கிட்ட இருந்து தப்பிச்சு டெட்பூல் அண்ட் வுல்வரின் ஒரு டீமை சந்திக்கிறாங்க. அதுல இருக்கிறது எலக்ட்ரா, பிளேட், X-23, கேம்பிட். இவங்க கூட சேர்ந்து ஒரு டீமா மாறி கெசன்ட்ராவுக்கு எதிராக போராடி அவள்கிட்ட இருந்து ஸ்லிங் ரிங் மூலமா போர்ட்டல் ஓபன் பண்ணி அங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க. வுல்வரின் முதல் முறையா இந்த யூனிவர்ஸ்க்கு வராரு. அங்கேயும் கெசன்ட்ரா வந்துடுறா. பல டெட்பூல் வேரியன்ட் வராங்க. அங்க ஒரு ஃபைட் சீன் நடக்கும். இந்த சீன் ரொம்பவே மாசா இருக்கும். இங்க டிவியில கண்டுபிடிச்ச டைம்லைன் மிஷினை டீஆக்டிவேட் பண்ணி இந்த யூனிவர்ஸை காப்பாத்துறாங்க நம்ம ஹீரோஸ். அப்போ டெட்பூல் டிவியை கிட்ட வாய்ட்ல மாட்டிக்கிட்ட மற்ற மெம்பர்ஸையும் இங்க வர வைக்க உதவி கேட்கிறாரு. அப்புறம் வுல்வரினோட பாஸ்ட் லைஃபையும் மாற்ற முடியுமான்னு கேட்கிறாரு. டிவியே அது முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதனால டெட்பூல் குடும்பத்தோடவே வுல்வரினும் தங்கிடுறாரு. அவ்வளவுதான் படம். படத்தோட ஸ்கிரீன் பிளே ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். கதையை தொடர்ந்து நம்மளும் போய்கிட்டே இருப்போம். இத்தனை கேமியோ கேரக்டர்களையும் சூப்பரா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. நிறைய இன்ட்ரோ சீன்ஸ், டயலாக்ஸ், கேமியோன்னு நல்லாவே பண்ணிருக்காங்க. இதுல நெகட்டிவ்னா டெட்பூலோட ஸ்பீச் தான். பேசிக்கிட்டே இருக்காரு. அது சில இடத்துல எமோஷனல் சீன்ஸை கெடுக்குது, சில இடத்துல தேவையில்லாம பேட் வேர்ட்ஸ் வருது. வுல்வரினுக்கும் கெசன்ட்ராவுக்கும் இன்னும் கொஞ்சம் பேக் ஸ்டோரி வச்சிருந்தா ஒரு எமோஷனல் கனெக்ட் இருந்திருக்கும். போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ்ல எதுவும் சொல்லல. மத்தபடி படம் சூப்பர். இது MCUக்குள்ள ஒரு பெஸ்ட் பிலிமா இருக்கும். ஒரு அவெஞ்சர்ஸ் சிவில் வார் அந்த அளவுக்கு இல்லனாலும் கதைக்கு ஏத்த மாதிரி ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா இது மார்வல் ஃபேன்ஸுக்கு ட்ரீட் தான். கண்டிப்பா ஃபேன்ஸ் ஒரு நல்ல தியேட்டர்ல 3D விஷுவல்ல பாருங்க. யாருக்கெல்லாம் படம் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய ஹாலிவுட் ரிவ்யூ அண்ட் அப்டேட்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்படிக்கு உங்கள் சிண்ட்ரெல்லா.